ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிஸ்ஸஸ் வெல்த் டிப்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வெல்த் டிப்ஸ் சேனலில் உங்களுக்கு வீடியோக்கள் உடனே உடனே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களோட கதைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்க என்னோடய காதலை ஏற்க மறுத்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக நாங்கள் நல்ல நண்பர்களாக தான் இருந்தோம். ஒரு 3 மாதம் கழித்து ஒரு விஷயம் நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில். என்ன அப்படின்னா, இது மாதிரி திடீர்னு அவங்க கல்யாண ஏற்பாடு வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஆஃபீஸில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது நல்ல நண்பர்களாக இருப்போம், நம்ம அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளே திருமணங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்கக்கிட்ட அதை கேட்டே ஆகணுங்கிறது ஒரு விஷயம் தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும், என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் திடீர்னு கேட்டுற முடியாது அவங்கக்கிட்ட. அதனால் சரி பொறுமையாக நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் வரைக்கும் வெயிட் பண்ணேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க உடனே, எனக்கே மனசு சரியில்லை, அதனால் கொஞ்சம் அப்புறமேல நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசினா போதும், ப்ளீஸ் எனக்காக வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கு அவங்க ஈவினிங் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஈவினிங் மறக்காமல் நான் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அதே மாதிரியே அவங்களும் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தாங்க. நான் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. அந்த கடைக்கு போனோம். போனதுக்கப்புறம் அமைதியாகவே இருந்தாங்க. என்ன சாப்பிட்றீங்க என்னன்னு கேட்டதுக்கு, எனக்கு மனசு சரியில்லைங்க அப்படின்னே சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், என்ன இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்த மாதிரி சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ரிலேட்டிவ்லேயே ஒரு மாப்பிள்ளை அவங்களே எல்லாம் செய்கிறோம் பண்ணுறோம், உங்கள் பொண்ணை எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் பிடிக்கல? அதான் அந்த மாப்பிள்ளை எல்லாமே செய்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதை தானே அன்றைக்கி சொன்னீங்க, ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் நான் இப்போதைக்கு காதல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு கூட நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? அதான் அவங்க தான் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறேங்கிறாங்க, உங்களையும் பார்த்துக்கிறேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் வரப்போ நீங்கள் ஏற்றுக்க வேண்டியது தானே. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையாதில்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்தாங்க. அதுக்கு சொன்னாங்க, நீயே அப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. ஆமாங்க, நான் தான் சொல்கிறேன், நீங்கள் என்னோடய காதலை ஏற்றுக்கல. நானும் உங்ககிட்ட இப்போ கிட்டத்தட்ட 8 மாதமாக நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்க, ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு லவ்வெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதனால தான் நானும் உங்களை தொந்தரவு பண்ணலை. எனக்கு உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் நான் உங்ககிட்ட நான் ரொம்ப நாள் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் எனக்கு சொன்ன விஷயங்கள் எனக்கு நீங்கள் சொல்கிறது நான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போயும் நான் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கு உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அதனால் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு எங்கள் வீட்டில் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையாவா? யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க ஒருத்தர் லவ் பண்ணுறேன், நம்ம ஆஃபீஸ் தான் அவர் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆஃபீஸா? எனக்கு தெரியாமல் யாருங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது உங்களுக்கு தேவை கிடையாது, நான் அந்த பையனை நானும் 1 இயராக லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் அந்த பையன்கிட்ட இன்னும் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தான் செய்யணும், என்ன தான் இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க எனக்கு இப்போதைக்கு இந்த மேரேஜ் வேணாங்க, நான் இன்னும் ஒரு 1 இயர் கழித்து தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் சொன்னேன், இல்லைங்க, இப்போ நீங்கள் அந்த பையனை நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி அந்த பையனை உங்களை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அந்த பையனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கு அவங்க சொன்னாங்க, "ஆமாங்க நானும் அந்த பையனும் லவ் பண்ணுறோம். நானும் அந்த பையனும் ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அப்போ நான் வந்து அன்றைக்கி சொன்னதுக்கு, "நீங்கள் அதனால தான் வந்து என் லவ்வை அக்செப்ட் பண்ணலையா?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னேன், "இப்போ கூட அந்த பையன்கிட்ட தாங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து ஒன்றுமே புரியல. அவங்க என்னகிட்ட தான் பேசுகிறாங்களா இல்லை என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. உடனே சரி என்ன சொல்கிறீங்க, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன், 1 இயராக நானும் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன்னு தான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.